வெல்கம் டு கேபிள் ஸ்ப்ளைசர் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா GTPL கம்பெனியோட செட்டாப் பாக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட ஃபுல்லாக என்னென்ன சேனல் லிஸ்ட் வருது, என்னென்ன ஃப்ரீக்வன்சியில் வருது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நம்ம சைடில் வந்து GTPL சிக்னல் இல்லை, அதனால தான் வீடியோ போடுறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகிட்டு. நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் தாண்டி ஒரு GTPL சிக்னல் ஓடுத இடத்துல போய் நம்ம ஒரு கஸ்டமர் எண்டில் உள்ள வீடியோ தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அது வழியாக நம்ம என்னென்ன சேனல் வருது, சேட்டலைட் சேனல், ஃப்ரீ டு ஏர் என்னென்ன வருது, ப்ளஸ் லோக்கல் சேனல் எதெல்லாம் வருது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் லைவாகவே பாருங்கள். இது வந்து HTV பாக்ஸ் தான், ஆனால் ஏவியில் தான் இந்த டிவிக்காண்டி கொடுத்துருக்காங்க அந்த ஆப்ரேட்டரு. அதனால் அவுட்புட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பார்த்துருங்க. போட்டோடனே நேராக நாப்டல் டிவி வருது. 1ஆம் நம்பரில் வந்து சன் டிவி, 2ஆம் நம்பர் வந்து விஜய் டிவி, 3ஆம் நம்பர் வந்து KTV வருது, 4 சன் லைஃபு. தமிழ் சேனல்ஸ் வந்து 100 சேனல் வரிசையாக தமிழ் சேனலு இந்த வீடியோவில் நீங்கள் லைவாகவே பார்க்கலாம். நம்ம இது போக GTPL வந்து என்னென்ன பேக்கேஜ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். GTPL வந்து பவர் சிசி, பிரைம் சிசி, FTA அப்படின்னு 3 பேக் இருக்குது. FTA பேக் வந்து நார்மலாக எல்லா கம்பெனியில் சிக்னல் மாதிரி தான். ஃப்ரீ டு ஏரில் உள்ள எல்லா சேனல்ஸுமே வருது. இல்லை MK குரூப்புமே வருது. சில கம்பெனி சிக்னலில் வந்து MK குரூப் வராது, இல்லை MK குரூப்புமே வருது ஃப்ரீ டு ஏர் பேக்கில். அதுக்கடுத்து பிரைம் சிசி பேக்கு. இந்த பிரைம் சிசி பேக் வந்து 75 ரூபா நமக்குள்ள ரேட்டு. இதில் வந்து தமிழ் சேனல்ஸு எல்லா சேனல்ஸும் வந்துடும். தமிழ், சித்திரை சேர்த்தே வந்துடும். தமிழ் சேனல்ஸ் மட்டும். ஸ்போர்ட்ஸ் சேனல்ஸும் கிட்ஸ் சேனலும் வராது. கிட்ஸ் சேனலில் வந்து சன் குரூப்பில் உள்ள சுட்டி டிவி மட்டும் வரும், மற்ற எந்த கிட்ஸ் சேனலும் வராது. அதுக்கடுத்து பவர் சிசி 99 ரூபா பேக்கேஜ். இது வந்து நம்ம TCL உள்ள கிளாசிக் பேக்கேஜ் மாதிரி என்னென்ன சேனல் உண்டோ அவ்வளோ சேனலுமே வருது. டிஸ்னி குரூப்பு, எல்லா பொம்மை சேனலு, ஸ்போர்ட்ஸ் சேனல் 10 குரூப்பு, ஸ்டார் போர்ட்ஸு எல்லா சேனல்ஸு ப்ளஸ்ஸு தமிழ் சேனல்ஸ் எல்லாமே இந்த 99 ரூபா பேக்கேஜில் வந்து GTPL வந்து வருது. இதோட பேர் வந்து பவர் சிசி இந்த பேக்கேஜோட பேர். இதுபோக விடியலில் கொடுக்க சிக்னலில் வர பேக்கேஜில் வந்து பேக்கேஜ் வந்து வித்தியாசமாக கொடுக்காங்க. அதை வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த பேக்கேஜ் GTPL இது வந்து நார்மலாக GTPL எடுக்கவங்களுக்குள்ள பேக்கேஜோட டீட்டெயிலு. கிட்டத்தட்ட லோக்கல் சேனல் 100க்கு மேலே வரிசையாக கிட்டத்தட்ட 135 வரை வருது. அதில் வந்து 125க்கு மேலே வந்து சென்னையில் உள்ள லோக்கல் சேனல் வருது. அதுக்கு முன்னே ஃபுல்லாகவே இது எங்கள் ஏரியாவில் உள்ள லோக்கல் சேனல் ஃபுல்லாகவே வருது. இது GTPLலையுமே நம்ம STBயில் இன்ஃபினிட்டி பாக்ஸ் மாதிரி GTPL ஜெனி அப்படின்னு ஒரு பாக்ஸ் போட்டிருக்காங்க. அதை பற்றின வீடியோ கூட நம்ம யூடியூப்பில் கூட போட்டிருந்தோம். சேமாக STB இன்ஃபினிட்டி பாக்ஸ் மாதிரி தான் இவங்களுமே GTPL ஜெனி அப்படிங்கிற பேரில் அதே பிராண்டோட பேரில் தான் இவங்க GTPL ஜெனின்னு போட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. சேம் ஆண்ட்ராய்டு 4K பாக்ஸ் தான். சேம் ஆப்ஷன் தான் 2 இதுலேயுமே இருக்குது. இதுலேயுமே ஆண்ட்ராய்டு பாக்ஸுமே இருக்குது. இப்போ இந்த வீட்டில் இருக்கிறது வந்து நார்மலாக SCV HDயில் இதே டைப் OVT பாக்ஸ் உண்டு. அதே மாடல் OVT பாக்ஸ் தான் இந்த GTPLலையுமே கொடுத்துருக்காங்க. OVT பாக்ஸுங்கனால OVT டைப் ரிமோட் எல்லாமே சப்போர்ட் பண்ணாதான். TCL ரிமோட்டு, VK டிஜிட்டல் ரிமோட்டு, இதோட ரிமோட்டு 3 கம்பெனிக்குமே மாற்றி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது மல்டி டைப் OVT ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணோம். அதுக்கடுத்து மெயினாக இதில் வர ஃப்ரீக்வன்சி GTPL என்ன ஃப்ரீக்வன்சியில் வருதுன்னா 230 MHz to 534 MHz ஃப்ரீக்வன்சி வரை வருது. QAM வந்து 64 QAMல தான் எல்லா சேனலுமே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு GTPL வந்த புதுசில் வந்து 256 QAMல தான் இருந்திருக்கு. அதுக்கடுத்து இப்போ வந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணி 64 QAMல கொடுத்துருக்காங்க. 64 QAMல இருக்கனால ஓரளவு லோ மெயின்டெனன்ஸ் பண்ணாலே போதும். சேனல் வந்து ஃப்ரீசிங் இல்லாமல் நல்லா ஓடும். இதோட கிளாரிட்டி வந்து SCB பாக்ஸ் மாதிரி தான், சேம் கிளாரிட்டி இருக்குது. மற்றபடி கிளாரிட்டியில் ஒன்றும் பெரிய அளவில் வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. நார்மலாக SCB HD பாக்ஸில் பார்க்கும்போது என்ன கிளாரிட்டி இருக்கோ அதே தான் இருக்குது. இந்த டிவியில் வந்து ஏவியில் கொடுத்துருக்கனால அவுட்புட்டு கொஞ்சம் டல்லாகவே இருக்குது. அதேமாதிரி கிட்ஸோட சேனல் வந்து 300க்கு மேலே வர சில சேனல் வந்து இந்த பேக்கேஜில் இல்லை. 700க்கு மேலே வர சேனல்ஸ் எல்லாமே இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. பேக்ரவுண்டில் வீடியோவில் ஓடிக்கிட்டு இருக்க சேனல் வந்து பவர் சிசி பேக்கேஜ் தான் இந்த கஸ்டமருக்கு போட்டிருக்காங்க. 99 ரூபா பேக்கேஜ். இதில் உள்ள எல்லா சேனலுமே பவர் சிசியில் உள்ள பேக்கேஜில் வர சேனல் தான். இந்த பாக்ஸில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, ஆட்டோ சர்ச் போட்டோம்னா 306 MHz டூன் போட்டு டக்குன்னு 0லேருந்து 1, 2, 3ன்னு 99% வரை மெல்ல வராமல் 1%க்கு அடுத்து டேரெக்டாக 100% டக்குன்னு போயிடுது. அதனால் ஃப்ரீக்வன்சி பார்க்க முடியல. கம்பெனியில் கேட்டிருந்தோம் 230 to 534 MHz ஃப்ரீக்வன்சி வரை இவங்க கொடுக்கதாகவும் 64 QAMல கொடுக்கதாகவும் சொல்லியிருந்தாங்க. ஏசியானெட் குரூப் வந்து வருது, ஆனால் சூர்யா குரூப் வந்து இதில் வந்து வரல. அதாவது சன் டிவிக்குள்ள பாக்ஸில் வந்து SCV பாக்ஸில் வந்து ஏசியானெட் குரூப் வராது, ஆனால் சூர்யா குரூப் எல்லாமே சேனல்ஸ் எல்லாமே வந்துடும். சூர்யா மூவிஸ் எல்லாமே வந்துடும். அதில் ஏசியானெட் வராது. ஆனால் இந்த இதில் வந்து ஏசியானெட் வருது, ஆனால் சூர்யா குரூப்ஸ் எதுவுமே வரல. அதாவது இந்த பேக்கேஜில் நம்ம தேவைப்பட்டால் ஆட் ஆன் நம்ம எதுனாலுமே பண்ணிக்கலாம்.
GTPL சிக்னல் வந்து பக்கத்தில் எங்கள் ஏரியாவில் அவைலபிளாக இல்லை. அதனால் இதில் எந்த அளவுக்கு இவங்க மெயின்டைன்ஸ் பண்ணுறாங்க, பேண்ட்விட்த் இஷ்யூ எதுவும் இருக்கா, வேறு ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூலாம் இந்த கம்பெனியில் இருக்கா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியலை. மற்றபடி இது வந்து கம்பெனியில் கேட்டக்கூடிய தகவல்கள் ப்ளஸ் லைவாக ஒரு கஸ்டமர் எண்டில் நம்ம பார்த்ததோட வீடியோவை தான் இந்த இதில் வந்து இணைச்சிருக்கோம். மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவல்களுக்கு நமது கேபிள் சப்ளை டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.